செம்மணி அகழ்வு நடவடிக்கைகள் இப்பொழுது இரண்டாம் கட்டத்தினுடைய 3ஆம் நாள் நடந்து கொண்டிருந்தது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வயது மதிக்கத்தக்க ஒரு பாடசாலை மாணவனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது யாரு? குடும்பத்திலே இருக்கிற மிக முக்கியமான ஒருவர் கைது செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. நாமல் ராஜபக்ஷ அதற்கு பதில் சொல்லியிருக்காரு. இப்ப வரைக்கும் கையிருப்புல நமக்கு டிரைவிங் லைசன்ஸ் கொடுப்பாங்க தானே, அந்த கார்டு வந்து 1 லட்சம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 1 லட்சம் கார்டு தான் கையிருப்புல இருக்கு. சீட் பெல்ட்டே இல்லையே எங்கள்ட்ட, அதெல்லாம் போறதுக்கு காலம் எடுக்கும் உங்களுக்கு, அதனால கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்ற மாதிரி. எவ்வளவு காலம் தள்ளி வைக்கணும்னு சொல்லல, ஆனா கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இலங்கையினுடைய செய்தி பரப்புல பல செய்திகள் இன்றைய நாளையும் இருக்கு. ஆனாலும் அதிகமா மக்களுடைய கவனத்தையும் மக்கள் அதிகமா பகிர்கின்ற பல மனவருத்தத்தோடு பகிர்கின்ற ஒரு மிக முக்கியமான செய்தி, இலங்கையை மட்டுமல்ல சர்வதேச ரீதியில சர்வதேச ஊடகங்களையும் சர்வதேசத்தையும் ஒரு கண்காணிப்பை ஏற்படுத்துகிற ஒரு என்ன சொல்றது, ஒரு பார்வையை இங்கே செலுத்துகின்ற அளவுக்கு உருவாகி இருக்கும் ஒரு முக்கியமான செய்திதான் செம்மணி புதைகுழி இப்பொழுது அகழ்வு நடவடிக்கைகள்ல என்னென்ன விஷயங்கள், புது புது தகவல்கள் என்ன அங்கு நடந்து கொண்டிருக்கிறது, எந்த மாதிரியான விஷயங்கள் அங்கு இருக்கு அப்படின்றத பார்க்கறது. இது தொடர்பான பலதரப்பட்ட விஷயங்கள் இப்பொழுது பார்க்கப்படுது. சமூக வலைதளங்கள்ல அதிகமான பகிர்வுகள் இன்றைய நாள்ல மிகப்பெரிய அளவான கவலைகளோடான பதிவுகளையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. காரணம் என்ன அப்படின்றதையும் இன்றைய நாளுக்கான செய்திகளை நாங்க சுருக்கமா பார்க்க போறோம். செம்மணி அகழ்வு நடவடிக்கைகள் இப்பொழுது இரண்டாம் கட்டத்தினுடைய 3ஆம் நாள் நடந்து கொண்டிருந்தது. இதுல 27 உடலங்களுடைய எச்சங்கள், அதாவது எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நாள்ல மட்டும் 3 எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. கிடைக்கப்பெற்ற எலும்புக்கூடுகளுடைய 20 எலும்புக்கூடுகள் முற்றுமுழுதாக மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது வெளியில. எனவே அதுல குழந்தைகள் இருக்காங்க, வயதானவங்க இருக்காங்க, சிறுவர்கள் இருக்காங்க என்று பல விஷயங்கள் இதுல பேசப்படுது. இதுல பெரியளவா இன்றைய நாள்ல சமூக வலைதளங்களையே நிரப்பி இருக்கிற ஒரு போட்டோ படம் இதுதான். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வயது மதிக்கத்தக்க ஒரு பாடசாலை மாணவனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்பொழுது உறுதிப்படுத்தப்படல, இப்போ சாதாரணமா பேசப்படுது. அல்லது 8 வயசு அல்லது 9 வயசுக்குள் உட்பட்ட ஒருவராக இருக்கலாம். இவர் வந்து UNHCR வழங்கிய பேக், இது வந்து அதனால பாடசாலை மாணவர்களுக்கும் வழங்கினாங்க. நார்மலா நாம பாவிக்கிறதுக்கும் UNHCR-ஆல வழங்கியிருந்தாங்க. அந்த பேக்கோடு ஒரு சிறுவர் எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. பல விஷயங்கள் இதுல பேசப்படுது. இப்பொழுது சிறுவர்களும் இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டு அந்த நாள்ல புதைக்கப்பட்டார்களா அப்படின்ற பலதரப்பட்ட ஆதங்கங்களும் விமர்சனங்களும் இப்பொழுது எழுந்திருக்கிறது. இந்த அகழ்வுகள் சுயாதீனமாகவும் அவங்களுக்கு வழங்கப்பட்ட அத்தனை அதிகாரத்தோடும் அது செய்யப்படுது. செய்த பிரயோகிக்கப்பட மாட்டாது, பிரயோகிக்க கூடாது அப்படின்ற விஷயங்களும் இப்பொழுது அவதானிக்கப்படுது. தொடர்ச்சியாக இந்த அகழ்வு நடவடிக்கைகள் இடம்பெறும் அப்படின்ற தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கு. அதோடு மட்டுமல்லாம இது தொடர்பான பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நாங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்கக்கூடியதாக இருக்கும் நான் நம்புறேன். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சம்பந்தப்பட்டவர்களோடு நேரடியாக தொடர்பு கொண்டு தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 1996ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தை இலங்கை ராணுவம் கைப்பற்றிய அந்த கால பகுதிக்குள்ள 96, 97, 98 கடைசி பகுதி வரைக்கும் அதிகளவானவர்கள் காணாமல்பட்டார்கள். இன்னும் காணாமல் போனவர்களை தேடுகின்ற, அவர்களை மீட்டு தாங்க அப்படின்ற போராட்டங்கள் தொடர்ச்சியா இந்த நிமிடம் வரைக்கும் நடந்து கொண்டிருக்கு இலங்கையை பொறுத்தவரையில. இது வந்து வடக்கின் பல பிரதேசங்கள், கிழக்கின் பல பிரதேசங்கள் என்று ஏராளமான பிரதேசங்கள் இந்த மாதிரி அகழ்வில் போது எலும்புக்கூடுகள் கடந்த காலங்களில் கண்டெடுக்கப்பட்டது. இந்த செம்மணி புதைக்குழி அப்படின்றது மிகப்பெரிய அளவாக பேசப்பட்ட விஷயம். இது இன்னும் பேசப்படுது. இது எந்த வரைக்கும் போகும், எத்தனை பேருடைய எலும்புக்கூடுகள், மனிதர்களுடைய எலும்புக்கூடுகள் எடுக்கப்படும் அப்படின்ற பலதரப்பட்ட எதிர்பார்ப்புகளை இப்பொழுது ஏற்படுத்தியிருக்கு. காணாமல் போனவர்கள் தொடர்பாக இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கும் போது இந்த செம்மணி அகழ்வு அப்படின்றது பெரிய அளவான கவனத்தை எல்லாரும் மத்தியிலும் ஈர்த்திருக்கு. ஒரு 2 நாளா அதிகமா சமூக வலைத்தள செய்திகள்ல பார்த்த ஒரு செய்தி, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய குடும்பத்தில இருந்து மிக முக்கியமான ஒருவர் கைது செய்யப்பட போறாங்க அப்படின்ற ஒரு செய்தி. அதை தடுக்கிறதுக்கு மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம் பக்கமாக, அவங்களுடைய பக்கமாக மகாநாயகர்களை நாடி இருக்காங்க. அவங்கள்ட்ட கோரிக்கை முன் வச்சிருக்காங்க, இந்த கைது நடவடிக்கையை தடுக்கிறது தொடர்பாக அரசாங்கத்திடம் பேசும்படி அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி ஒரு செய்தி பரவலா சமூக வலைதளங்களை பார்க்க கிடைத்தது. செய்தி பக்கமாகவும் பார்க்கிறது ஒரு சில உத்தியோகமற்ற செய்திகள்ல. இன்றைய நாள்ல நாமல் ராஜபக்ஷ அதற்கு பதில் சொல்லியிருக்காரு.
மிகப்பெரிய அளவான கண்டனத்தையும் அரசாங்கத்தின் மேல முன்வைச்சிருக்காரு. காரணம்னு சொன்னா, இந்த மாதிரியான ஒரு பொய்யான தகவல பரப்பப்படுது. அ அப்படி மகாநாயக்கரிடம் எந்த விதமான கோரிக்கையும் முன்வைக்கப்படல. மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்திலிருந்து கைது செய்யப்படுவதை தடுக்கிறதுக்காக நாங்க அப்படி ஒரு கோரிக்கையை முன்வைக்கல. அப்படி வைக்கிறதுக்கான எந்த சந்தர்ப்பமும் இல்ல. இது ஒரு பொய்யான தகவலா இருக்கு. தேசிய மக்கள் சக்தி இப்போதைய அரசாங்கம் பல வாக்குறுதிகளை குடுத்து மக்கள் மத்தியில இன்னும் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாம இருக்காங்க. அத குழப்பறதுக்காகவும், அத திசை திருப்பறதுக்காகவும் மக்கள் மத்தியில சில பொய்யான தகவல பரப்புறாங்க. அப்படி எந்த ஒரு சந்தர்ப்பமும் இல்ல. கைது செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தா கைது செய்யலாம். அதுல எந்த ஒரு நாங்க அத கைது செய்ய வேண்டாம் அப்படின்றத தடுக்கிறதுக்கோ, அது தொடர்பான அழுத்தம் குடுக்கிறதுக்கோ இல்ல. இது மிகவும் பொய்யான ஒரு செய்தி அப்படின்றதையும், அரசாங்கத்தின் மீது பல விமர்சனங்களையும் அவர் முன்வைத்திருக்காரு. இன்றைய நாள்ல இந்த செய்தியையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. கடந்த 2, 3 நாட்களா கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்ற மாரி தான் சொல்லப்பட்டது. அது யாரு? குடும்பத்திலே இருக்கிற மிக முக்கியமான ஒருவர் கைது செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. அது யார் அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சா கருத்துக்கள்ல சொல்லுங்க. மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தினுடைய ஒரு தகவல் சிங்கள பத்திரிகை ஒண்ணுல நான் பார்த்தேன். ஒரு தகவலாக இது வெளியிடப்பட்டிருக்கு. அவங்களா சொல்லல. இது தகவலா ஒரு செய்தியா வெளியிட்டிருக்காங்க. அதாவது இப்ப வரைக்கும் கையிருப்புல நமக்கு டிரைவிங் லைசென்ஸ் குடுப்பாங்க தானே, அந்த கார்டு 1,00,000 தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 1,00,000 கார்டு தான் கையிருப்புல இருக்கு. 10,00,000 அட்டைகள் அச்சிடப்பட்டு கொண்டு வரப்பட்டது. 9,00,000 முடிஞ்சிருக்காம். இன்னும் 1,00,000 தான் இருக்கு. இந்த 1,00,000 மிக வேகமா முடிவடைஞ்சது பிறகு லைசென்ஸ் குடுக்கறதுக்கு இந்த கார்டு தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, 9,00,000 முடிக்க வரைக்கும் பேசாம இருந்துட்டு 1,00,000 இருக்கு அப்படின்னும் போது தான் இப்ப பரபரப்பா இருக்கு. இது 5,00,000 அல்லது இது முடிய போகுது அப்படின்னு தெரிஞ்சு இத ஆர்டர் செஞ்சிருக்க வேண்டியது. ஆனா இது ஒரு செய்தியா மாறுற அளவு வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல இது ஆர்டர் செய்து சரியான நேரத்துக்கு இந்த 1,00,000 முடியறதுக்கு முதல்ல வரலன்னு சொன்னா, லைசென்ஸ் எடுக்கிறதுலயே பெரிய சிக்கல் வரப்போகுது நமக்கு. நிறைய பேர் லைசென்ஸ் முடிஞ்சும் அப்படியே ஓட வேண்டியிருக்கும். அதோட கடந்த நாட்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, வாகனங்களுடைய இலக்கத்தகடுகளே இன்னும் பல வாகனங்களுக்கு குடுக்கல. 2 மாதம் கூட ஆகியும் இன்னும் இலக்கத்தகடுகள் குடுக்காத வாகனங்கள் இன்னும் பேப்பர்லயும் மட்டையிலயும் ஒட்டி நம்பர்கள குத்தி ஓடுறாங்க. நிறைய வாகனங்களுக்கு பிறகு நம்பர் பிளேட்டே காணல. ஏன்னா அந்த அளவுக்கு எந்த நாளும் மழை பெய்யுற நேரத்துல அது கலண்டு விழுது. இந்த மாதிரியான பல விஷயங்கள் தொடர்ச்சியா நம்ம நாட்டுல இருக்கத்தான் செய்யுது. கடந்த காலங்கள்ல இறக்குமதி செய்த உப்பு 1 கிலோவுல ரூ. 100 லாபம் இருக்காம். ரூ. 100 லாபம் இருக்காம். காரணம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த நாள்ல உப்பு தட்டுப்பாடு வாரத்துக்கு முதல்ல எவ்வளவு விலை இருந்தது, உப்பு இறக்குமதியானது பிறகு எவ்வளவு விலை அதிகரிக்கப்பட்டது, அதுக்கு பிறகு குறைக்கிறோம்னு சொல்லி இதுவரைக்கும் அந்த அளவுக்கு முழுமையா பழைய விலைக்கு சேரல. ஆனா அந்த இறக்குமதியாளர்களும் மிகப்பெரிய அளவிலான லாபத்தை மட்டும்தான் சந்திச்சது முக்கியம். அதுதான் நடந்தது. அதுல பாருங்க 1 கிலோவுல ரூ. 100 லாபம் வந்திருக்கு. எத்தனை மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதி செஞ்சாங்க பாருங்க, இவ்வளவு லாபம் வந்திருக்குன்னு சொல்லி. இன்னும் இந்த உப்பு விலை கடந்த நாட்களுக்கு முதல்ல தான் இந்த உப்பு விலையினுடைய விலை நிரந்தரமாக குறைக்கப்பட்டது. ஆனா அது எந்த அளவுல எந்தெந்த இடங்கள்ல இன்னும் அது குறைச்ச விலையில விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியாது. கடந்த கால அரச அலுவலகங்கள், அரச திணைக்களங்கள்ல இருந்த 18 அதிகாரிகளை கைது செய்யறதுக்கான நடவடிக்கைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. அதிகாரிகள் சொல்வது அமைச்சுகள்ல இருந்த செயலாளர்களாக இருக்கட்டும், டைரக்டர்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான பதவிகள்ல இருந்தவர்கள் 18 பேருடைய பெயர் பட்டியலோட அவர்களை கைது செய்யறதுக்கான விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதிலையும் 5 பேர் நாட்டை விட்டு தப்பி போயிருக்காங்க. அவங்களையும் இங்க அழைத்து வரதுக்கான நடவடிக்கைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. இது அத்தனையுமே லஞ்ச ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டின் அடிப்படையில பல அமைச்சர்கள் இருப்பாங்க. ஆனா அந்த அமைச்சர்களுக்கு உதவி செஞ்சவங்க இந்த திணைக்கள அதிகாரிகள் எந்த அமைச்சு மாறினாலும் அவங்க இருப்பாங்க. அவங்களே இவங்களுக்கு உதவி செஞ்சு இந்த மாதிரியான பல ஊழல்கள்ல ஈடுபட்டிருக்காங்க என்ற குற்றச்சாட்டின் பேர்ல தான் இவங்க கைது செய்யறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. பலர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா இன்னும் முக்கியமான இடங்கள்ல இருந்தவங்க கைது செய்யப்படுறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த கிழமை அல்லது இந்த கிழமையினுடைய இறுதியில இது அவ்வளவும் நடக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. 2 நாளைக்கு முதல்லாம் ஒரு நல்ல செய்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது வர ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து தனியார் பேருந்து, அதாவது பயணிகள் பேருந்து சாரதிகள் சீட் பெல்ட் அணியணும்ன்றது கட்டாயம். இந்த நடவடிக்கையை கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லி தனியார் போக்குவரத்து பக்கம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன காரணம்னு சொன்னா, சீட் பெல்ட்டே இல்லையே எங்கள்ட்ட, அதெல்லாம் போறதுக்கு காலம் எடுக்கும் எங்களுக்கு, அதனால கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்ற மாதிரி. எவ்வளவு காலம் தள்ளி வைக்கணும்னு சொல்லல, ஆனா கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இவங்க திருந்தவே போறல. சீட் பெல்ட் போடா ஒரு நாள்லயே போட வேண்டியதானே, அது என்ன பெரிய வேலையா இருக்க போகுது, அதை போடுறதுக்கு கொஞ்சம் காலம் வேணும் அப்படின்ற மாதிரி
அதையும் தள்ளி வச்சு எது ஒரு விஷயம் நல்ல விஷயம் செய்யறது மக்களுக்கு பாதுகாப்பான விஷயம் நடக்கணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு முறையை கொண்டு வந்தா அதுக்கு இல்ல நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்றது தடுக்கிறதுக்கே பல விஷயங்கள் இருக்கு பாருங்க. இது வந்து ஆரம்பத்துல இந்த கிளீன் ஷீட் வரும்போது இந்த பேருந்துகள்ல இருக்கிற தேவையில்லாத இந்த கண்ணாடியில இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அகற்ற சொன்னதுக்கே எங்களுக்கு காலம் தாங்கன்னு சொன்னாங்க. அப்ப கூட அதெல்லாம் நடந்தான்னு பார்த்தா முழுவா நடக்கல. அது மறந்த மாதிரி போயிடும். அதே மாதிரி ஒரு சம்பவமா தான் இது நடக்க போகுது. எங்களுக்கு காலம் தாங்க. நாங்க சீட் பெல்ட் எல்லாம் போடணும். ஒரு பஸ்ஸுக்கு மில்ல தானே அதனால போடணும் அப்படின்றதுக்காக காலம் கேட்டிருக்காங்க. இதை எப்படி அரசாங்கம் எடுத்துக்கொள்ள போறாங்கன்னு தெரியல. இன்னும் அதுக்கான பதில் அரசாங்க பக்கமா வரல. அவங்க ஒரு கோரிக்கையா முன் வச்சிருக்காங்க. எனவே இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாள்ல பார்க்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருந்தது. அதுக்கு முதல்ல டெங்கு பரவல் அப்படின்றது பெரிய அளவா இருக்கு. இந்த ஜூன் மாதத்தினுடைய இந்த காலம் வரைக்கும் மட்டுமே 26,000 பேருக்கும் அதிகமானவங்க டெங்கு காய்ச்சலால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல 16 மரணங்கள் பதிவாகி இருக்கு. இதுல மேல் மாகாணம், கொழும்பு, குருநாகல், களுத்துறை, கண்டி ஆகிய இடங்கள் மிக முக்கியமான இடங்களா இருக்கு. மிக அவதானமா உங்களுடைய சுற்றுப்புற சூழலை கவனம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த விஷயமும் நான் பார்த்த ஒரு செய்தி. ஏன்னா டெங்கால ஒரு மாசத்துல 26,000 பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது பெரிய அளவான தொகை. அதுல 16 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த விஷயத்த கவனத்துல எடுங்க. இந்த விஷயத்தோட இன்றைய செய்தியை நாங்க முடிக்கலாம். ஆர்ச்சி சந்தூர் ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல். வாட்ஸ்அப் சேனலை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்கை வந்து முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் தாரேன். சுருக்கமான உடனுக்குடனான செய்திகளை பல யூடியூப்லேயே நாம வாரத்துக்கு முதல்ல அந்த செய்திகள் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடியதா இருக்கும் சுருக்கமா. எனவே வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.